students. Now the Hajina ma'am. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 7th standard Hindi chapter 1 poem हम पंछी उन्मुक्त गगन के. இது எந்த புக்ல இருக்குன்னா உங்களுக்கு ரெண்டு புக் இருக்கும். ஒன்னு வந்து வசந்த், இன்னொன்னு வந்து மகாபாரத் கதா, ஏன்னா பால் மகாபாரத் கதான்னு இருக்கும். நான் சொல்ற புக் வந்து வசந்த் புக்கோட சேர்ந்தது. இதுல வந்து போயமும் ப்ரோஸும் வரும். ஃபர்ஸ்ட் போயம் இருக்கு, கவிதா. கவிதானா போயம். போயத்தோட பேர் வந்து ஹம் பஞ்சி உன்முக்த ககன்கே. ஹம் பஞ்சி உன்முக்த ககன்கே. ஒரு பறவையுடைய பறவை நம்ம கிட்ட பேசுனா எப்படி இருக்கும், அதோடைய மனசுல என்ன இருக்கும் அப்படிங்கறத இந்த போயம் மூலமா சொல்லியிருக்காங்க. பஞ்சி அப்படின்னாலும் பக்ஷி அப்படின்னாலும் என்னதுதான் பேர்ட் அப்படிங்கிற மீன், பறவைங்கிற மீன். ஓகேவா? ஹம் பஞ்சி உன்முக்த ககன்கே. வானத்துக்கு எல்லை இருக்குமா? இல்ல. எல்லை இல்லாத அந்த வானத்துக்கு சொந்தமானது யாரு? இந்த பறவை கூட்டம். ககன் அப்படின்னாலும் ஆகாஷ், ஆஸ்மான் அப்படின்னாலும் என்னதுதான் வானத்தை தான் குறிக்கும். ஆகாஷ், ஆஸ்மான் இது எல்லாமே என்னதுதான் வானத்தை தான் என்ன செய்யுது, குறிக்குது. இது பர்யாயவாச்சி சப்தன்னு சொல்லுவாங்க. ஒரு வேர்டுக்கு மோர் தென் ஒன் ஹிந்தி மீனிங் வந்து இருக்கும். ககன், ஆகாஷ், ஆஸ்மான் எல்லாமே ஒரே மீனிங் தான். இந்த பறவை என்ன சொல்லுது? எல்லையற்ற அந்த வானத்துக்கு சொந்தக்காரங்க நாங்க தான் அப்படின்னு சொல்லுது. ஹம் பஞ்சி உன்முக்த ககன் கே. हम पंछी उन्मुक्त गगन के पिंजर बद्ध न गा पाएंगे. இந்த எல்லையற்ற வானத்துக்கு சொந்தமான நாங்க, எல்லையற்ற வானத்துல பறக்கக்கூடிய எங்களை நீங்க வந்து ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கிறீங்க. பிஞ்சர் பத் அப்படின்னா ஒரு கேஜ், ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறீங்க. அந்த மாதிரி கூண்டுல இருந்து நாங்க என்ன செய்ய மாட்டோம்? பாட மாட்டோம். பிஞ்சர் பத் ந கா பாயேங்க. கேஜ், கேஜ்னா கூண்டு. அத கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சா அது என்ன செய்யாது? பாட்டு பாடாது. ந ந அப்படின்னா என்ன மீனிங்? நாட் அப்படிங்கிற மீனிங். பாட்டு பாட எங்களால முடியாது. நாங்க எதுல பறக்கக்கூடியவங்க? வானத்துல, எல்லை இல்லாத ஒரு வானத்துல பறக்கக்கூடிய எங்களை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சீங்கன்னா எங்களால பாட முடியுமா? பாட முடியாது. கணக்கு திலியோசே டக்ராக்கர். கணக் அப்படின்னா கோல்டுன்னு அர்த்தம். கோல்டன் ராடுல செஞ்ச அந்த கூண்டுல எங்களுடைய சாஃப்டான ரெக்கைகள் பட்டு எங்க ரெக்கைகள் என்ன செஞ்சிரும்? உடைஞ்சு போயிடும். கணக்கு திலியோசே டக்ராக்கர். அந்த கூண்டு வந்து நீங்க தங்கத்திலே செஞ்சு வச்சாலும் சரி, அதுல எங்களுடைய புலக்கித் பங்க். புலக்கித் பங்க்னா சாஃப்டான விங். எங்களுடைய விங்ஸ் எப்படி இருக்கு? சாஃப்டா இருக்கு. எங்களுடைய ரெக்கைகள் வந்து ரொம்ப சாஃப்ட். அது அந்த கோல்டன் ராட்ல பட்டுச்சு, அந்த கூண்டுடைய கோல்டன் ராட்ல பட்டுச்சுன்னா அது வந்து என்ன செஞ்சிடும்? உடைஞ்சு போயிடும். हम पंछी उन्मुक्त गगन के पिंजर बद्ध न गा पाएंगे. कनक तिलियों से टकराकर पुलकित पंख टूट जाएंगे. எங்களுடைய சாஃப்டான ரெக்கைகள் வந்து அந்த கோல்டன் ராட்ல பட்டு உடைஞ்சு போயிடும். நாங்க எதுக்கு சொந்தக்காரங்க? எல்லையற்ற வானத்துக்கு சொந்தக்காரங்க. हम बहता जल पीने वाले. ஓடுகின்ற தண்ணி, வாட்டர் ஃபால்ஸ், நதி, இதுல ஓடுகின்ற தண்ணிய குடிக்கக்கூடியவங்க. அதாவது ஃப்ரெஷ் வாட்டரை குடிக்கக்கூடியவங்க. இல்லையா? ஓடக்கூடிய தண்ணியை தான் குடிக்கக்கூடியவங்க. ஒரே இடத்துல தேங்கி இருக்கக்கூடிய தண்ணி எங்களுக்கு வேண்டாம். மர்ஜாயங்கி பூக்கே பியாசி. நாங்க வந்து செத்து போயிருவோம். அதாவது தண்ணி தாகத்திலையும் பசியிலையும் செத்து போயிருவோம். கஹி பலி ஹே கட்டுப் நிபோரி.
எங்களுக்கு எவ்வளவோ வந்து பெஸ்ட் எது கசப்பான ஒரு வேப்ப கொட்டை வேப்ப விதை அது வந்து என்னது எங்களுக்கு வந்து அது ரொம்ப நல்லது. ஆனா நீங்க வைக்கக்கூடிய அந்த கோல்டன் பவுல்ல வைக்கக்கூடிய அந்த மைதா கிரெயின்ஸ் அதை விட பெஸ்ட் எங்களுக்கு எது கசப்பான அந்த வேப்பங்கொட்டை அது வந்து எங்களுக்கு ஓகே. நாங்க அது இல்லாம சும்மா கூட என்ன செஞ்சிடும் தண்ணி தாகத்திலையும் பசியிலையும் செத்து போயிடும். நாங்க ரன்னிங் வாட்டர் குடிக்கக்கூடியவங்க. நீங்க ஒரு பவுல்ல கொண்டு வந்து சாப்பாடும் ஒரு பவுல்ல கொண்டு வந்து தண்ணியும் கொண்டு வந்து எங்களுக்கு வைக்கிறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. ஹம் பஹதா ஜல் பீனே வாலே மர் ஜாயேங்கே பூக்கே பியாசே. கஹி பலி ஹை கஹி பலி ஹைனா எவ்வளவோ பெஸ்ட். எது அவங்களுக்கு பெஸ்டா கசப்பான அந்த வேப்பங்கொட்டை கூட அதுக்கு பெஸ்டா. கட்டுக் நிபோரி கட்டுக் அப்படின்னா கசப்பான. கசப்பான வேப்பங்கொட்டையை கூட நாங்க என்ன செஞ்சிருவோம் சாப்பிட்டுருவோம். தண்ணி சோறு இல்லாம கூட செத்து போயிருவோம். ஆனா நீங்க எங்களை என்ன செய்யாதீங்க இப்படி அடைச்சு வைக்காதீங்க. கணக்கு கட்டோரிக்கு மைதாசி. கணக்கு அப்படின்னா நான் அப்பதான் என்ன சொன்னேன் கோல்டன் தங்கத்துல செஞ்ச ஒரு பவுல் கொண்டு வந்து அந்த பவுல்ல நீங்க சாப்பாடுலாம் வைக்கிறீங்க. அது எப்படிப்பட்ட பெஸ்ட் சாப்பாடா இருந்தாலும் அது எங்களுக்கு வேண்டாம். நாங்க ரன்னிங் வாட்டரை குடிக்கக்கூடியவங்க, கசப்பான வேப்பங்கொட்டைய வந்து ரொம்ப பிடிச்சு சாப்பிடக்கூடியவங்க, விரும்பி சாப்பிடக்கூடியவங்க. எங்களை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு என்ன செய்யாதீங்க எங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணாதீங்கன்னு இந்த பறவை கூட்டங்கள் வந்து சொல்லுது. ஹம் பஞ்சி உன்முக்த ககன் கே பிஞ்சபத் ந கா பாயேங்கே கணக்கு திலியோ சே டக்கராக்கர் புலக்கித் பங்கு டூட் ஜாயேங்கே. உடைஞ்சு போயிரும். எங்களுடைய இறக்கைகள் தங்க கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சீங்கன்னா அந்த தங்க கூண்டுல இருக்கக்கூடிய அந்த ராடுல பட்டு உடைஞ்சு போயிரும். நாங்க ஓடுகின்ற வாட்டரை வந்து தண்ணிய வந்து குடிக்கக்கூடியவங்க. மறுஜாயங்க பூக்கே பியாசை செத்து கூட போயிடும். எங்களுக்கு வந்து எங்களுக்கு பசியிலையும் தாகத்திலையும் செத்து கூட போயிடும். ஆனா எங்களை என்ன செய்யாதீங்க இப்படி அடைச்சு வைக்காதீங்க. பூக்கே பியாசை. பியாஸ் அப்படின்னா தாகம், தண்ணி தாகம். பசியிலையும் தண்ணி தாகத்திலையும் கூட நாங்க செத்து போயிடுவோம். எங்களுக்கு கசப்பான வேப்பங்கொட்டை கிடைச்சா கூட போதும். ஆனா நீங்க கோல்டன் பவுல்ல வைக்கக்கூடிய கிரைன்ஸ் எல்லாம் எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கல, எங்களுக்கு அவ்வளவு நல்லா இல்லை. எங்களை கண்ட்ரோல்ல வைக்காதீங்கன்னு இந்த பறவை கூட்டங்கள் வந்து என்ன செய்யுது சொல்லுது. கவிதா கா நாம் ஹம் பஞ்சி உன்முக்த ககன். கவிதா நாம் சிவமங்கல் சிங் சுமன். कविता का नाम हम पंछी उन्मुक्त गगन के। कविता का नाम क्या है? कविता का नाम हम पंछी उन्मुक्त गगन के। कवि का नाम शिवमंगल सिंह सुमन। ஓகேவா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் அடுத்து என்ன வீடியோ போடுறேனோ அது உங்களுக்கு வந்து சேரும். இதுல இருக்கக்கூடிய டவுட், இதுல வேற என்னெல்லாம் நான் சொல்லி தரணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.